ஆடுகள் எங்கே? முன்னொரு காலத்தில் கலீஃபா ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவராகவும் நீதிமிக்கவராகவும் காணப்பட்டார். மேலும் மக்களுக்கு பல சேவைகளை வழங்கி வந்தார். இதனால் மக்களும் அவரை விரும்பினர். ஒரு நாள் அவ்வூரில் வாழ்ந்து வந்த ஒரு வயோதிப பெண்மணி கலீஃபாவை சந்திப்பதற்காக வந்தார். எனினும் அந்நேரத்தில் கலீஃபா வெளிநாட்டிலிருந்து வந்த சில தூதுவர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். இதனால் மிக நீண்ட நேரமாக வயோதிப பெண்மணி காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தின் பின் கலீஃபா வயோதிப பெண்மணியை அழைத்தார். மேலும் அவரிடம், தாயாரே, எதற்காக என்னை சந்திக்க வந்தீர்கள்? நீண்ட நேரம் காத்திருந்தமைக்கு மன்னிக்கவும். வந்த விடயத்தை கூற முடியுமா என கேட்டார். அதற்கு அம்மூதாட்டி, கலீஃபா அவர்களே, நானோ ஓர் ஏழை பெண்மணி. நேற்றிரவு நான் என் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். எனது வருமானத்திற்காக சில ஆடுகளை வளர்த்து வருகிறேன். வழமையாக என் ஆடுகளை எனது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கொட்டிலில் தான் கட்டி வைப்பேன். காலை எழுந்து பார்த்தபோது எனது ஆடுகளை காணவில்லை. நேற்றிரவு உங்கள் இராணுவத்தின் நடமாட்டம்தான் எங்கள் பிரதேசத்தில் அதிகமாக காணப்பட்டது. சில நேரம் அவர்களும் திருடியிருக்கலாம், அல்லது வேறு யாரும் திருடியிருக்கலாம். எனவே நீங்கள் தான் என் ஆடுகளை எப்படியாவது பிடித்து தர வேண்டும் என முறையிட்டாள். அதற்கு கலீஃபா, தாயாரே, ஆடுகள் உங்களுடையது. நீங்கள் தான் அதற்கு பொறுப்பானவர். அவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. எனவே ஆடுகளுக்கு ஏதும் நேர்ந்தால் பதில் கூற வேண்டியதும் நீங்கள்தான். ஆடுகளை பாதுகாக்க நீங்கள் தூங்காமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் உங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு இப்போது முறைப்பாடு செய்தால் எப்படி என்றார். இதற்கு மூதாட்டி, கலீஃபாவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். எனது ஆடுகளுக்கு நான் தான் பொறுப்பு. நான் தான் அவற்றை பாதுகாத்திருக்க வேண்டும். பொறுப்பு தவறிவிட்டேன். ஆனால் எனது ஆடுகளுக்கு எப்படி நான் பொறுப்போ, என்னை போன்ற குடிமக்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. எங்களுக்கு ஏதும் நேர்ந்தால் பொறுப்பு கூற வேண்டியவரும் நீங்கள் தானே. எங்களை எல்லாம் பாதுகாக்க நீங்கள் கண்விழித்துத்தானே இருந்திருப்பீர்கள் என்று நினைத்து நான் தூங்கிவிட்டேன். குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பை சரியாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே என்றார். இதனை கேட்ட கலீஃபா திடுக்கிட்டு போனார். தன் கடமையை சரிவரச் செய்யாமல் இருந்ததை நினைத்து வருந்தினார். மேலும் அம்மூதாட்டியிடம், தாயே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என் கடமையின் பெருமதியை எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். ஆட்சி பொறுப்பு என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை புரிய வைத்து விட்டீர்கள். எனவே காணாமல் போன ஆடுகளுக்கு என் சொந்த பணத்திலிருந்து நானே நஷ்ட ஈடு தருகின்றேன். இனிமேல் இவ்வாறான தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஊரின் பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்துவேன் என்றார்கள். இதனை கேட்டு மகிழ்ந்தார் அம்மூதாட்டி. மேலும் கலீஃபாவுக்கு நன்றி செலுத்தினார். அத்தோடு கலீஃபாவிடம், நீங்கள் எங்களுக்குத்தான் கலீஃபாவே தவிர வெளிநாட்டு தூதுவர்களுக்கு அல்ல. எனவே இனிமேலாவது என்னை போன்ற குடிமக்களை காக்க வைக்காதீர்கள் என்றார். மீண்டும் கலீஃபா தன் தவறை எண்ணி வருந்தினார். தனது உரிமைக்காக தைரியமாக குரல் கொடுக்கும் மூதாட்டியின் துணிவை கண்டீர்களா? கலீஃபாவாக இருந்தாலும் தவறு என்றால் அதனை உணர்த்த வேண்டும் என்று எண்ணிய மூதாட்டியின் தைரியத்தை பார்த்தீர்களா?
சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் தன் தவறை சுட்டிக்காட்டும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் கலீஃபாவின் மனப்பான்மையை கண்டீர்களா? தனது சொந்த நிதியில் இருந்தாவது குடிமக்களின் உரிமையை வழங்கிவிட வேண்டும் என்ற கலீஃபாவின் நேர்மையை கண்டீர்களா? எனவே நாமும் துணிவோடும் தைரியத்தோடும் நடந்து கொள்வோம். நேர்மையோடும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடனும் வாழ்வோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம்.